மத்தா அடிக்கிறன்னா தங்கச்சி அழிவையா என்ன கழிப்பு வாடாங்க ஓடாங்கறே பாப்பா அண்ணா பாப்பா பாப்பா ஏன் அப்படி வாயில சொல்லி வலிக்கிட்டு வர தண்ணி வந்துருச்சு பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு விடியறதுக்குள்ள கொண்டு போய் சேர்த்திடுவாங்க விடு அண்ணா பாப்பா அப்படி இருந்தாலும் இந்த ஊரான ஊருக்குள்ள நான் ஒரு ஒட்ட பிள்ளை தன்ன தனிமையில இந்த இருட்டுக்குள்ள நானும் ஒரு வாழை தண்டாட்டம் சரி இருக்குது விடு என்ன பார்த்தா சொல்லுவாங்களா சொல்ல முடியாது என்னதான் சொல்லிவிட்டு வச்சுக்கோ பாரு எல்லாம் ஏசனம் தான் சரி 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 எல்லாம் என் தாய் குளங்கள் கல்லடி பட்டு வீட்டு ஓடி போயிருவேன் இல்லம்மா நான் என்ன போய் நான் சொல்றேன் அண்ணா அப்படி இருந்தாலும் கூட பாப்பா என் கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு பாடுறதுக்கு என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன பார்த்து நானே குளூர்ல நடுக்கி இருக்கிறேன் ஏன் சட்டை போல உனக்கு என்ன அப்படி அவரை பில்டா சட்டை கழட்டி அடிச்சு திரியுற யாரு அதுமே நாளுதான் எப்பேற்பட்டவர் பர்சனாலிட்டியான ஆளு பர்சனாலிட்டியான ஆளு ஏன்னா உன்கிட்ட ஆள் இருக்கிறான்னு சொல்றேன் பர்சனாலிட்டியான ஆளுன்னு சொல்றேன் அவர் யாரு எங்க இருக்கிறாரு அவர் எங்க போனா பாக்கலாம் இங்கேயேதான் இருக்கிறாரு இங்கேயேவா பேரு சுனில் குமார் கூப்பிட்டா வருவாரா சுனில் குமார்னு கூப்பிட்டா வரமாட்டாரு அவருக்கு எப்பவுமே ஷார்ட்டா கூப்பிட்டா தான் பிடிக்கும் என்னன்னு அவர் வேற சுனில் குமார்ல வந்து குமார் விட்டுறணும் ஓ சுனில் குமார்ல குமார விட்டுறணும் அப்ப என்னன்னு கூப்பிடு பாவத்தை பாரு நானும் கூப்பிடுறேன் சுனில்னு கூப்பிடுமா வருவாரு ஓ சுனில்ல கூப்பிட்டா வருவாரா ஆமா வந்து என் பக்கத்துல நின்னு என் கூட கொஞ்ச நேரம் ஆசை வார்த்தையா பேசுவாரா அதெல்லாம் அருமையா பேசுவான் ஹாப்பி பர்த்டே யாருக்கு அதனால நீ போய் உக்காரு சரி நான் போய் பாத்துக்கிறேன் அப்படியே பண்ணுங்க வாயில சொல்ல தொடச்சுக்கிட்டு போ போய் பாத்துட்டேன் உன்னை நம்பி மட்டும்தான் நான் போறேன் அப்படியா அப்படியே ஒண்ணு போட்ட பல்லு சில்லறை கொட்டு போயிடாமா அதே ஆம்பளைங்க அண்ணா நமக்குள்ள வெட்டி வார்த்தைகள் வேண்டாம் 2 பேரும் ஓத்து போயிடலாம் வரிசையா இருக்கும்ல ஒத்து போயிடலாம் ஆமா நம்ம 2 பேரும் ஒற்றுமையா சமாதானமா 2 பேரும் சேர்ந்து போலாம் சேர்ந்து நம்ம 2 பேரும் போயிடலாம் 2 பேரும் சேர்ந்து என்னடா அப்படி எங்கடா வந்தது பாக்கல அங்க தோறது இங்க தோறது என்னடா வேலை உனக்கெல்லாம் என்னைக்கு அந்த நீவரை செல்லு வந்துச்சோ என்னைக்கு அந்த நீவரை செல்லு வந்துச்சோ அன்னையில இருந்து ஆம்பளைங்க அடிக்கிறது விட்டாங்கடா அன்னையில இருந்து பாரு அடிக்கிறாங்கடா என்னடா பண்றது நீங்களும் பொழுதுக்கு வேலைக்கு போயிடுறீங்க ஆமா ஆமா வந்தா கைய கால கழுவுறீங்களா இல்லையோ பாலா போன வயிற்று கொஞ்சம் சோத்த தின்னு போடுறீங்க தின்னு போட்டு மனதை இப்படி படுத்தா விடிஞ்சு கோழி கூணாத சட்டால முட்டாத எந்திரிக்கிறீங்க என்ன பண்றது வேலைக்கு போற கலப்பு அலுப்பு சிறப்பு அண்ணா ஏதோ வாரத்துல 1 நாள் 2 நாள்னா முடியும் அது இல்ல அழகான பெண்களை பார்த்து ஒரு இனிமையான இளையராஜா குரல்ல என்ன பண்ற என்னத்த
இனிமையான இளையராஜா குரல்ல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு எடுத்து விடு பாப்போம். பாட்டு ஆமா. அட மூணு மாலம் மல்லிகைப்பூ ஓஹோ முட்டக்கண்ணால் பசுதடி அட முட்டக்கண்ணே மல்லிகைப்பூ சரி சரி என்ன முட்டை சொல்லி கேட்டுதடி உன்ன என்ன 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 என்னடா சரி சரி காவலுக்கு மட்டும் மல்லடி ஓ கட்டிலுக்கு கட்டிக்காரடி கடிக்க சொல்லி தாரடி சரி தவடி மூணு மாலம் மல்லிகைப்பூ அட முட்டக்கண்ணால் பசுதடி அட முட்டக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்டுதடி நீலாஜி பல்வரிசை ஓஹோ அதுதாடி சீர்வரிசை சரி சரி கொண்டாடி முத்துமகம் அம்மா அதுதாடி சொத்து சகம் உன்னோடி உருவாக ஒரு ஜென்மோ எடுத்த உன்னோடி உருவாக ஒரு ஜென்மோ எடுத்த அந்தமெங்கும் தன்னந்தானே நினைச்சாலோ சிங்கதானே அட மூணு மலம் மல்லிகைப்பூ அட முட்டை கண்ணால் பசுதடி அட முட்டை கண்ணு மல்லிகைப்பூ சரி இப்ப ஊம்ப சொல்லி கேட்டுதாடி அப்பா தாயே விட்ட ஆளை மகள் பாரு என்னடா அப்படி அண்ணா அது இல்ல பாட்டு வேணாம் அதனால நாட்டுக்கு நாடு மகா நாடு இலக்காரி புள்ள மாம்பழத்து கூடக்காரி மாம்பழத்தை பார்க்க பார்க்க என் கோமலத்தா தூக்குதாடி அப்படியா பழக்க தோஷம் என்னடி கூத்துலினா கூத்துக்கு சீசன் டைம்ல வந்தல்ல ஆமா அந்த காசை வச்சு நாலு ஆட்டோன்னு சொந்தமா வாங்கி போட்டேன் ஓ ஆட்டோ ஆமா ஆமா ஷேர் ஆட்டோ வாங்கி போட்டேன் கூத்து இருக்கிற அன்னைக்கு கூத்துக்கு வருவேன் சரி கூத்து இல்லாத அப்பெல்லாம் ஆட்டோ ஓட்டுறதுக்கு போவேன் ஆட்டோ ஓட்ட சரி சரி ஆட்டோ ஓட்டுறதுக்கு போனா வச்சுக்க ரோட்ல எல்லாம் நிறைய பேர் குறுக்க வருவாங்க ஆமா அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆறுனுக்குமா ஆறுனு ஓ ஆமா அந்த வண்டிக்கு சைடுல வெளிய ஆறுனு அந்த சைடுல இருக்குமா ஆமா நான் என்ன பண்றது என்ன பண்ணுவேன் குறுக்க வந்தாங்கன்னா உடனே அந்த ஆறைய பாம்பு அப்ப தாய என்னடா அப்படி ஓ அந்த ஆறுனு நல்ல பையன் ஒரு பக்கத்துனா கிளுகுலுங்குது ஓ ஒரு பக்கம் கிளுகுலுங்குது சரி இன்னொரு பக்கம் பாம்பு அப்படிங்குது என்னடா பொழுது உனக்கு எங்கேயும் வந்தா ஆறுனாயா வீட்டுல சரியில்லை அதனால அது பழக்கதாச்சும் ஆகி போச்சாயா சரி சரி அதனால வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியா போனால் போகட்டும் கூத்து முடிஞ்சு போச்சு இப்பதான் வீட்டுக்கு போங்க எல்லாம் பேரும் வாய மாப்பிள்ளைய உட்காந்து கூத்து பாருங்க அப்படி போட்டு மினிக்கிட்டு தெரியுறா ஏய் வாய் அளந்து பேசணும் அண்ணா அப்படி இருந்தாலும் சண்டி முண்டி சாமினி துண்டி வேதனை திரிசு என்று சொல்லக்கூடிய அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் எடுக்கக்கூடிய இன்னும் ஸ்ரீதாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பச்சியம்மா பச்சியம்மனுக்காக 56வது அமாவாசை முன்னிட்டு பச்சியம்மன் நாடக குழுவின் அனைவற்று பெயர்களும் அழைத்து வந்து ஓர் இரவு சதுநாட்டியம் அடியே அப்படி சதுநாட்டியமாக படத்தை அரங்கேற்றம் செய்துள்ளாலும் இன்னைக்கு அரங்கேற்றம் செய்தக்கூடிய நாடகமாகப்பட்டது என்ன தெரியுமா அடியே மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகாபாரத பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி திருமணம் திரௌபதி கல்யாணம்
ஆம் ஆமா சரி சரி இல்லையே அர்ஜுனன் வில்வளைப்பு ஓ அர்ஜுனன் வில்வளைப்பு ஆமா சரி சரி இப்பேற்பட்ட நாடகத்தில் வேலைவிட்டு வெளியே வந்தபடினால் நான் யார் எமது பெயர் என்ன எமது விருத்தாந்தர்களாகப்பட்டது என்ன என்ன கொண்டு என்னென்ன வேலைகளாகப்பட்டது நடக்கப் போகிறது வெட்டி வெட்டி சுண்டமேட்டர்ல கேஸ் நடக்கும் அதெல்லாம் இல்ல நடக்கும்போது தெரியும் சொல்லட்டுமா கண்ணப்பா ஆயிரம் தாலிபார்களாகப்பட்டவர்கள் தமக்கு அலங்களாக தருகிற பெயராகப்பட்டதோ கோகிலா தேவி என்று தெரிவிக்கலாம் கோகிலா தேவி ஆமா சரி சரி அப்படி கோகிலா தேவியாக நான் இருந்தாலும் என்னை பெற்ற தாய் தந்தை யார்
ஆமாம்மா. அப்ப நீங்க கோகிலா தேவியாக இருந்தாலும் உங்களை அன்போடு ஆசையோடு ஈன்றெடுத்த தாய் தந்தை அதான் பிதா என் தந்தையாகப்பட்டவரோ சீனிவாசன் தெரிவிக்கலாம். தந்தையாரோ சீனிவாசன், தாயாகப்பட்டவளோ சிவகாமி தேவி. சிவகாமி தேவி. சிவகாமி தேவிக்கும் சீனிவாசனுக்கும் மாலைக்கு ஒருவளை போல தாய்க்கு தலைமகளாக ஒன்றி ஒருவளாக நான் பிறந்திருந்தாலும் அடியே நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரை? இந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா? சொன்னால் தெரியும். துருபதராஜன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால ராஜனை திருமணம் செய்தேன். பாஞ்சால ராஜன்? ஆமா. சரி சரிமா. திருமணமாகப்பட்ட செய்திருந்தாலும் சில ஆண்டு காலமாக எங்களுக்கு புத்திர சந்தானமே இல்லை. சரி சரி. அதனால என் கணவராகப்பட்டவர் யாசகர உபயாசகர் என்று சொல்லக்கூடிய ஆமா சரி சரி சொல்லக்கூடிய முனிவர் அனைவரையும் பாஞ்சால தேசத்துக்கு அழைத்து வந்து ஒரு வேள்வியாக பிரதமைத்தார். சரி சரி. அந்த வேள்வியின் வழியாக முதலாவதாக என் மகனாக விளங்கக்கூடிய துஷ்ட தூமனாகப்பட்டவன் பிறந்தார். சரி சரிமா. இரண்டாவதாக என் மகளாகப்பட்டவள் பாஞ்சாலி பிறந்தாள். சரி சரி. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு துஷ்ட தூபனன் என்றும் பாஞ்சாலி என்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளது. சரி சரிமா. அடியே அப்படி இருந்தாலும் இன்றைய தினமாகப்பட்டது நான் எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? எதற்காக? என் கணவனின் பாதத்தை பணிக்க வேண்டும். சரி சரி. அதனால நான் ஒண்டி ஒருவர் மட்டும் போனால் பத்தாது. சரி சரிமா. என்னுடன் பணிப்பெண்ணாக விளங்க வரக்கூடிய யாரு? செண்பகவல்லி. செண்பகவல்லி என்று சொல்லக்கூடிய தாதி பெண்ணாகப்பட்டவ அந்த புறத்திலே இருப்பா. அது சீக்கிரம் ஓடி சென்று கோகிலா தேவி அம்மாயாகப்பட்டவ அழைத்தா என்று சொல்லி அது சீக்கிரம் அழைத்து வா. அப்படியே கட்டும். போய் வருகிறாய். சபையார்களே, விதமாகத்தானே கோகிலா தேவியை தாதி பெண்ணாக விளங்கக்கூடிய செண்பகவல்லியை அழைக்க அதே சமீபத்தில் செண்பகவல்லி சபை தர்பார் அவரால் மற்றொரு சபரியாளா